ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியில் தாங்க. மலேசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லி வந்து முழுக்க வந்து வக்கீலை வந்து நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் மல்லிக்கு வந்து இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் வந்து பண்ணுவார் வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அந்தளவுக்கு வந்து வக்கீல் வந்து காசு பணத்தை வாங்கிட்டு நம்பிக்கை துரோகம் வந்து பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து சும்மாவே வந்து விடக்கூடாது. வக்கீல் உன்னை வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாபம் வந்து விட்டுறாங்க. சாபம் வந்து விட்டால் மட்டும் என்ன ஆக போகுது, மல்லி விஜய் உயிரை வந்து காப்பாற்றிட முடியுமா, இல்லை வந்து விஜய் வந்து ஜெயிலுக்கு போகிறத வந்து காப்பாற்ற முடியுமா, அந்த இடத்துல வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க தோணுது. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி வந்து நினச்சாலே வந்து விஜயோட நிலைமையை நினச்சாலே வந்து பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பயன்படுத்தி வந்து வச்சுருக்காங்க ராஜேஸ்வரி கையில் ஆகாது ஏதாச்சும் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டால் கண்டிப்பாக வந்து எதுவுமே இல்லைன்னு வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து எல்லாரையும் வந்து கையில் வந்து வளைச்சி போட்டு வந்து வச்சுருக்காங்க. யாரை பார்த்தாலே வந்து மல்லிக்கு வந்து எதிராக தான் வந்து இருக்காங்களே தவிர மல்லிக்கு வந்து ஆதரவாக வந்து யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து யாருமே வந்து கிடையாது. அந்த அளவுக்கு வந்து மல்லியை வந்து போட்டு வந்து வாட்டி வதக்கி எடுக்கிற மாதிரி வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து விஜயும் வந்து அந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வரதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் விஜய் வந்து கண்டிப்பாக வந்து சிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்ல முடியும். விஜய் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அன்னபூர்ணி இருந்துட்டு அன்னபூர்ணி வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க. எப்படியோ வந்து அந்த வீடியோ வந்து எடுத்து அப்படியே வந்து மீடியா முன்னாடி வந்து டெலிகாஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க. கோர்ட்லேயே வந்து கொடுக்க முடியலனாலே வந்து மீடியா கிட்ட கொடுத்து மீடியா வந்து அந்த விஷயத்தை வந்து கோர்ட்டுக்கு வந்து நியூஸாக வந்து கொண்டு வந்து போக போகிறாங்க. அப்படி தான் வந்து நடக்க போகுது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆமாங்க, அந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து இந்த மாதிரி வந்து செக் மோசடி வந்து வழக்கில் வந்து இவர் வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் மேலே வந்து கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி அவர் வந்து 2 வருஷம் வந்து ஜெயிலில் வந்து போட போகிறாங்க. அந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வர சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்து வருதுங்க. பிரபல தொழில் அதிபர் மீது பொய் வழக்கு போட்டு ஜெயிலில் தள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதித்துறை மேலேயே வந்து ஒரு கேஸ் கொடுக்குற அளவுக்கு வந்து இந்த கேஸ் வந்து மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா வந்து அவர் வந்து சுத்தபத்தமான ஒரு தொழிலை வந்து பண்ணுறாருன்னா அவருக்கான ஒரு சப்போர்ட்டை வந்து அங்கீகாரத்தை வந்து அவருக்கு வந்து அங்கே அந்த இடத்துல வந்து கொடுக்கணும். ஆனால் அவருக்கு ஆப்போசிட்டாக வந்து நடந்தால் கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து யாருமே வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க நம்ம ராஜேஸ்வரி பண்ண தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல வந்து அன்னபூர்ணி கிட்ட வந்து ஓப்பன் டாக்காக வந்து கொடுக்காமல் இருந்திருந்தா எவ்வளோ ஒரு சொத்து ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவங்க வந்து ஆக்கிரமிப்பு வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். விஜயோட சொத்து ஏகப்பட்டதாக இருக்குது. அந்த சொத்து கம்பெனி எல்லாம் பேர் புகழ் எல்லாத்தையுமே வந்து ஒட்டு மொத்தமாக வந்து இவங்க பக்கம் திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஒட்டு மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஜீர்ணிச்சிக்கவே வந்து முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஒரு வீடியோ நம்ம வந்து தப்பாக பேசுனதுனால நம்ம வந்து தைரியத்தில் வந்து ஓப்பனாக வந்து எல்லோரும் முன்னாடி வந்து அப்படியே சீன் போட்டுட்டு வந்து பேசணும். அந்த சீனுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து இடமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலையும் ராஜேஸ்வரி இருந்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த கட்ட நடவடிக்கையாக இல்லை மேனேஜருக்கு வந்து ஃபோன் பண்ணி அந்த அன்னபூர்ணி வந்து அங்கே வந்திருந்தா அவளை வந்து அங்கேயே வந்து முடிச்சு விட்ரு, அவளை வந்து கோர்ட்டுக்குள்ளேயே வந்து அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த வீடியோ ஆதாரத்தெல்லாம் வாங்கி அழிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா வந்து இன்னும் விஜயை வந்து நம்பிட்டு இருக்காங்க. விஜய் வந்து மேனேஜரை வந்து நம்பிட்டு இருக்காரு. அதனால் வந்து மேனேஜர் வந்து விஜய்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் இங்கே வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு மிருகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணிக்கு வந்து தெரியாது. ஒரு வேளை வந்து விஜய்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுற நோக்கத்தில் தான் வந்து இவங்க போய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகி என்னென்னவா வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணி வந்து அப்படியே பொறுத்திருந்து தலையை பிடிச்சிக்கிட்டு வந்து பார்க்குறாங்க. நம்மளே வந்து நேராக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தா அந்த ஆயிருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல மொத்தமாக வந்து ஆப்போசிட்டாக வந்து நடக்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்தால் வந்து பொறுத்திருந்தால் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாட்டா.